Why does a charged plastic comb attract a piece of paper? When you running a plastic comb through your hair, dry hair lost electrons, so positive, while plastic comb negative, இப்போ பார்த்தீங்கன்னா attracts the paper. Since paper gets polarized because it is a dielectric, center of positive charge from the paper coming closer to negative charge comb. So that the result is nothing but it attracts more paper towards the plastic comb. Thanks for watching. Students, we are going to see about a gold leaf spectroscope. This is used to detect electric charge as well as what is the polarity in a particular body, positive and negative one. The operation is based on principle of electrostatic induction and like charge repulsion தான் பேசிக் பிரின்சிபல். அதுமாதிரி ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் மெஷர் பண்ணும்பொழுது இந்த எலக்ட்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரோஸ்கோப் வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரிக்கல் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட் எலக்ட்ரோஸ்கோப்புங்கிறது பிவோட்டரி நீடில், அதான் கால்டு வெர்சோரியம் டிசினேட்டட் பை கில்பர்ட் வெர்சோரியம் அப்படிங்கிறது. ஸோ இக்பால் எலக்ட்ரோஸ்கோப்பு அதேமாதிரி கோட்லீவ் எலக்ட்ரோஸ்கோப்பு இதெல்லாம் கிளாசிக்கல் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்கோப் வரும். ஸ்டில் வி ஆர் யூஸிங் டு டெமான்ஸ்ட்ரேட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டல் டிஸ்க்கு, ஒரு எவாக்குவேட்டட் கிளாஸ் ஜாரு, அதுமாதிரி கோல்ட் லீவ் சஸ்பெண்டடு வித் ஹெல்ப் ஆஃப் இன்சுலேட்டட் மெட்டல் பார்ட். இப்போ வந்து என்ன, when we bring uncharged ஆப்ஜெக்ட்டு அதேமாதிரி டச் தி மெட்டல் பார்ட்டு டிஸ்க்னு வச்சுங்களேன், அல்லது வித்தவுட் டச் கூட நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டெக்ஸ் மூலமாக நம்ம இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் ராடு அன்சார்ஜ் கிளாஸ் ராட் டச் பண்ணோன்னா அன்சார்ஜ்னால எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது அந்த லீவ்ஸில். இதே வந்து இந்த கிளாஸ் ராடை வந்து சில்கில் ரப் பண்ண பிறகு வச்சோன்னா, இப்போ அதை நம்ம அடுத்தது காட்ட போகிறோம். ஏர் வந்து என்னது அன்சார்ஜ் நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கப்போ அந்த கோல்ட் லீவ்ஸ். இப்போ வந்து சார்ஜ்டு கிளாஸ் ராட் அப்படிங்கும்போது வெண்டிஸ் அப்படி வித்து அந்த சில்கில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லீவ்ஸ் வந்து ரிப்பலாக இருப்பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் கிளாஸ் ராடோட உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்னென்னா லீவ்ஸில் உள்ள நெகட்டிவ் சார்ஜ்லாம் அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ லீவ்ஸ் லெஃப்ட்டு ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜு. அப்போ லீவ்ஸ் வந்து என்னது இன்னொரு வீஸ் எப்படி ரிப்பல் ஆகுது, காரணம் என்ன, இந்த ஒரு லீவும் அந்த லீவும் இந்த பக்கம் உள்ள லீவும் என்னென்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் போது ரிப்பல் ஈச்சதர். இதே மாதிரி ஸ்லிக்கில் அது வந்து இப்போ நெகட்டிவ் சார்ஜ் ரெகுலஸில் அது வச்சோம்னா இந்த லீவ்ஸில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ்லாம் அட்ராக்ட் பண்ணிடும். இப்போ ஆட்டோமேட்டிக் லீவ்ஸ் என்னது நியூட்ரல் ஸ்டேட்டில் வந்து அதில் மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடுது. இதுதான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது ஒர்க்கிங் தான். இப்போ அடுத்து வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த ஆனரி பொசிஷன்லேயே வந்துருக்கு பாருங்கள், அந்த லீவ்ஸ் ரெண்டுமே அந்த இன்வெர்டர் வி ஷேப்லேருந்து ஒரிஜினல் பொசிஷன் வந்துருச்சு. காரணம் இதில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ்லாம் அதை அட்ராக்ட் பண்ணிடுது. இதே வந்து உங்களுக்கு அந்த சில்க் கிளாத் நெகட்டிவ் சார்ஜ் சில்க் கிளாத் டச் பண்ணாலும் காமிக்கலாம். இப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ராட் நியர் தி பிளேட் அட்ராக்ட்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜஸ் அது பிளேட் அண்ட் ரிப்பல்ஸ் நெகட்டிவ் ஒன்ஸ் டு தி லீவ்ஸ். இதே வந்து நெகட்டிவ் சார்ஜ் ராடை கொண்டு வந்தாலும் இதே கேஸ் தான் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி லீவ்ஸ் ரிப்பல் ஈச்சர் அண்ட் டைவர்ஸ் டு இண்டிகேட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சார்ஜ். லீவ்ஸ் ரிப்பல் ஆனாலே என்னது, சார்ஜ் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. எதில் நம்ம டச் பண்ணக்கூடிய பாடி அல்லது கொண்டு வரக்கூடிய பாடியில். Leaves would again diverge instead of positive charged rod were brought near the plate. நெகட்டிவ் சார்ஜ் பூரா பாசிட்டிவ் சார்ஜ் ராட் நம்ம கொண்டு வந்தாலும் இதே கேஸ் தான். ஒரு பாட்டில் எடுத்துக்கணும், அதில் மூடியில் வந்து மிடில் ஒரு ஹோல், அதாவது காப்பர் ஒயர் வந்து உள்ளே சரிகிற அளவுக்கு காப்பர் ஒயர் வந்து ஃப்ரீயாக கீழே விழுந்துறப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணி நிற்கிற மாதிரி என்ன பண்ணணும், ஹோல் பண்ணணும். அதை என்ன பண்ணுறோம், அந்த காப்பர் காயிலன்னா வளைச்சி 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 உங்களுக்கு ரிங் ஷேப்புக்கு மாற்றுறோம். பார்த்தீங்கன்னா அப்படி பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சங்கு சக்கரம் ஷேப்புக்கு வரணும். இது ஒரு எண்டு இப்படி பண்ணிட்டோம். அனதர் எண்டு வந்து ஒரு ஹூக் மாதிரி வச்சுக்கிறோம். அது எப்போன்னா உங்களுக்கு வந்து அந்த மூடியில் ஹோல் போட்டோம் பார்த்தீங்களா, அது வழியாக உள்ளே போன பிறகு என்ன பண்ணலான்னா அந்த ஹூக்கு போடலாம். அதில் வந்து என்ன அலுமினியம் ஃபாயில் மாட்டுறதுக்காக தான் அந்த அலுமினியம் ஃபாயிலில் வந்து 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த ஹோல்ஸ் வந்து உங்கள் அந்த ஹூக்கில் மாட்டுறதுக்காக. ஹோல்கில் உள்ளன் கிளாத்து, ஒரு பிவிசி பைப், இது போதும். இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஹோல்குள்ளே மூடியை ஓப்பன் பண்ணி, டப்பாவோட மூடியை ஓப்பன் பண்ணி அந்த ஹோல்குள்ளே வந்து இந்த காப்பர் காயில் வந்து உள்ளே செருகணும். செருகின பிறகு அந்த அனதர் எண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீ எண்டு, அதை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி
அந்த அலுமினியம் ஃபாயிலில் வந்து ரெண்டையும் மாட்டி விட்டுறணும். அது ஏற்கனவே 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வச்சு மாட்டி விட்டுலாம். இது வந்து டச் பண்ணாமல் இருக்கணும். அந்த அலுமினியம் ஃபாயில் ரெண்டையும் மாட்டுறோம். அதில் ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாட்டின பிறகு பாட்டிலுக்குள்ளே வச்சு அந்த லிட்டை வந்து திரிக்க வேண்டியதுதான். இந்த ஹோல் போட்டிருக்கிறது வந்து என்னென்னா, உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஹோலாக இருந்ததுனா தான் உங்களுக்கு ஈஸியாக மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா ரிப்பல் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரிப்பல் ஆகும். இப்போ நம்ம உள்ளே வச்சுட்டோம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை, மூடியை திருகுறோம். ஏன்னா மூடியில் தான் அந்த உங்களுக்கு இந்த காப்பர் காயில் இருக்குது. 1 end is curled, another end is என்னென்னா உங்களுக்கு வித் ஹூக் ஷேப்டு. அதெல்லாம் வந்து என்னென்னா அந்த அலுமினியம் ஃபாயில் இருக்குது. இப்போ வந்து என்ன பிவிசி நல்லா ரப் பண்ணுறோம் உள்ளன் கிளாத்னால. இப்போ மேலே வந்து வித்தவுட் டச் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அலுமினியம் ஃபாயிலில் வந்து அப்சர்வ் பண்ணுங்க 2 அலுமினியம் ஃபாயிலும் ரிப்பல் ஈச் அதர். பிகாஸ் என்னென்னா உள்ளன் கிளாத்னால உங்களுக்கு என்ன எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் உள்ளன் கிளாத் டு பிளாஸ்டிக் பிவிசி பைப்பு. ஸோ தட் என்னென்னா உங்களுக்கு வந்து பிவிசி பைப் வந்து என்னென்னா கெயின்ஸ் எலக்ட்ரான்ஸ் பிகாஸ் எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் நெகட்டிவ் சார்ஜு. டியூட்டி இண்டெக்ஸ்னால என்னென்னா அந்த காப்பர் காயில் வந்து எனக்கு பாசிட்டிவ் ஆகும். ஸோ நவ் போத் அலுமினியம் ஃபாயில் வந்து பாசிட்டிவ் சார்ஜினால ரிப்பல் ஈச் அதர். இப்போ நம்ம என்னென்னா டச் பண்ணுறோம். டச் பண்ணுறோம் போது பிவிசி பைப் வந்து என்னது உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜுங்கிறதால டச் பண்ணும்போது போத் ஆர் நவ் ஹேவிங் எலக்ட்ரிக் தட் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ தட் ரிப்பல் ஈச் அதர் டியூ டு கண்டக்ஷன். ஏன்னா நம்ம மேலே என்ன பண்ணியிருக்கோம், அந்த பிவிசி பைப் டச் பண்ணியிருக்கோம். ஸோ டியூ டு கண்டக்ஷன் போத் ஆர் நெகட்டிவ் சார்ஜ். கோல்டு லீஃபில் நம்ம அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் கோல்டு லீஃப் வந்து வெரி காஸ்ட்லி. நமக்கு கிடைச்சது என்னென்னா அலுமினியம் ஃபாயில் தான். ஈஸியாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு பண்ணுறது தான் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் சார்.